Hi friends, welcome back to our channel Rakshu's Tips. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் இந்த வருஷத்தோட இரண்டாவது சூரிய கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 நாளில் நடக்க போகுது. இந்த சூரிய கிரகணம் எந்த தேதியில் எந்த நேரத்தில் நடக்குது இங்கே தெரியுமா? நம்ம இப்போ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா சந்திர கிரகணம் வந்தது. அது நம்ம இந்தியாவில் தெரிஞ்சுது. நம்ம அதை வெறும் கண்களாலேயே பார்த்தோம். ஸோ கிரகணம் அப்போ நமக்கு இருந்தது. ஸோ அந்த மாதிரி இந்த சூரிய கிரகணம் இருக்கா? இதுக்கு நம்ம ரொம்ப பயப்படணுமா? கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கவனமாக கேளுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட இரண்டாவது சூரிய கிரகணம் எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாளில், அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 21ஆம் தேதி இந்த சூரிய கிரகணம் நடக்க போகுது. அதாவது சூரிய கிரகணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சூரியன் பூமி சந்திரன் 3ம் ஒரே கோட்டில் இருக்கும்போது சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் வந்துடும். ஸோ இதனால் சூரியன் நம்ம பூமிக்கு மறைக்கப்படும். இதை தான் நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா டே டைமில் நடந்தால் இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி இந்த சூரிய கிரகணம் வர ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 21ஆம் தேதி இரவு 11 மணிலேருந்து அதிகாலை 3:24 மணி வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நடக்க போகுது. இந்த சூரிய கிரகணம் இரவில் வர்றதுனால நம்ம பெரும்பாலும் ரொம்ப பயப்படணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அந்த டைமில் பெரும்பாலும் நைட்டு வெளியில் போக மாட்டோம். இன்னொன்று, அப்படியே வந்தால் கூட இந்த கிரகணத்தை நினச்சி நம்ம ரொம்ப பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது ஒரு நார்மலான ஒரு வானியல் நிகழ்வு தான். இருந்தாலும் கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்க தான் செய்யும். கிரகணம் அப்படின்னாலே அதுலேயும் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்படின்னா நிச்சயமாக கண்டிப்பாக ரொம்ப கவனமாகவும் ஒரு பயத்தோடவும் இருப்போம். ஸோ இது நைட் நேரம் வர்றதுனால கண்டிப்பாக, அதுவும் 11 மணிக்கு மேலே அப்படிங்கிறதுனால நிச்சயமாக கர்ப்பிணி பெண்கள் யாருமே வெளியில் போகிறது கிடையாது. இருந்தாலும் நிறைய பேர் அக்கா ஒரு எமர்ஜென்சினா போகலாமா, நாங்கள் இந்த டைமில் ட்ராவல் பிளான் பண்ணியிருக்கோம் போகலாமா, இல்லைனா பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ரெஸ்ட் ரூமே வெளியில் ஓப்பன் ஸ்பேஸ்லலாம் இருக்குது, ஸோ அப்போ நான் நைட்டெல்லாம் போகலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதெல்லாம் தாராளமாக நீங்கள் போகலாம். எந்தவித பயமும் இல்லை. நீங்கள் ட்ராவல் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பஸ்ஸு, ட்ரெயின் இல்லை காரில் தான் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம். மற்றபடி நைட் சீக்கிரமே டின்னர் மட்டும் முடிச்சுட்டு ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டாக நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம கொஞ்சம் சாப்பாடில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நைட்டு எப்பயும் போல் நீங்கள் பாட்டுக்கு நல்லா தூங்கலாம், தண்ணீர் குடிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ரொம்ப பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.